மார்ச் ஏப்ரல் மாதம் என்றவுடன் நினைவுக்கு வருவது கோடை வெயிலாக இருந்தாலும் படிக்கும் மாணவர்களுக்கோ அது பொதுத் தேர்வு காலம். தற்போது 2024ஆம் ஆண்டுக்கான பொதுத் தேர்வு தொடங்கியுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதேபோன்று 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 4ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி நிறைவடைகிறது. 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு மார்ச் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் இவ்வாண்டு 25,02,431 மாணவ மாணவியர் பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். பொதுத் தேர்வு என்றதும் அச்சமும் சேர்ந்தே தொற்றிக் கொள்கிறது மாணவர்களை. தேர்வு பயத்தை போக்குவது எப்படி என்பதை விளக்குகிறார் மனநல ஆலோசகர் அபிலாஷா. முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் இவ்வளோ நாள் என்ன ஹார்ட் ஒர்க் போட்டிங்களோ அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் தான் இதே ஒழிய உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை. ஸோ பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம், என்ன ஆகிடுமோ, ஃப்யூச்சர் என்ன ஆகுமோன்னு ஆன்டிசிபேட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ தைரியமாக சந்தோஷமாக போய் எக்ஸாமினேஷனை அட்டென்ட் பண்ணுங்கள். மாணவர்கள் தேர்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என விளக்கம் அளிக்கிறார் பேராசிரியர் முகமது அப்துல் காதர். தேர்வுகளை நம்பிக்கையோடு மாணவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். மாணவர்களை பொறுத்தவரை இந்த தேர்வு காலகட்டத்திலே அவர்கள் நேரத்தை திட்டமிட்டு படிக்க வேண்டும். தினமும் ஒரு 8 மணி நேரம் இருந்து 10 மணி நேரம் படிப்பதை பழக்கமாக கொள்ள வேண்டும். பொது தேர்வு என்றதும் சில மாணவர்கள் இரவெல்லாம் கண் விழித்து படிப்பார்கள். அது சரியா? நிச்சயமாக இல்லைங்க. தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சைக்கலாஜிக்கலாக ஒரு படிப்புன்றது என்னென்னா, ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அதை கிராஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் எப்போ தேவையோ அதை திருப்பி ரீகால் பண்ணணும், ரிட்ரீவ் பண்ணணும். இப்போ தூக்கம் இல்லாதவங்களுக்கு படிப்பை உள்ளே எடுத்துக்க முடியும், ஆனால் திருப்பி ரீகால் பண்ண முடியாது. அதனால் சவுண்ட் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் இத்தனை நாள் படித்ததோடு அது முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போய் அட்டென்ட் பண்ணிங்கன்னா தான் ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் படித்ததோடைய பலனை பார்க்க முடியும். தேர்வு காலங்களில் மாணவர்களின் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாட்டு பார்க்குறோன்னா அந்த 5 நிமிஷத்தோடு அது முடியாது. ஒரு மணி நேரத்துக்கு அந்த பாட்டு நம்ம மூளையில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது சப்போஸ் ஒரு பிள்ளை நான் சரியாக பண்ணலன்னு சொன்னால் இவங்களும் பயந்துருவாங்க, ஐயோ சரியாக பண்ணல போல இருக்கேன்னு. இல்லை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஐயோ நம்ம நல்லா பண்ணலேன்னு பயப்படுவாங்க. அதில் முடிஞ்ச வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. கான்சன்ட்ரேஷன் ஆகட்டும், மெமரி ஆகட்டும், தூக்கம் ஆகட்டும், எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். அதனால் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபோன் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மாணவர்கள் படிக்கும் பாடங்களை முழு கவனத்துடன் தெளிவாக படித்து புரிந்து கொண்டு பின்னர் படித்ததை நினைவுபடுத்தி பார்த்தாலே மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் என்று கூறுகிறார் பேராசிரியர் முகமது அப்துல் காதர். படித்த பாடங்களை அசை போட்டு பார்ப்பது என்பது நாம் ஆடு மாடுகளை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். அது அசை போட்டு பார்க்கும். அதைத்தான் நாம் படிப்பதில் சொல்கின்றோம். அசை போட்டு பார்ப்பது என்பது நாம் ஒரு பாடம் முழுமையாக படித்துவிட்டு அந்த முழுமையாக படித்த பாடத்தை நாம் மீண்டும் ஒரு முறை மனதில் நாமே சொல்லி பார்க்க வேண்டும். சொல்லி பார்க்கும்போது அது நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்து விடுகின்றது. தேர்வு எழுதும்போது மறதி ஏற்படாமல் தெளிவாக தேர்வு எழுதுவதற்கு இந்த அசை போடும் நினைவாற்றல் பயிற்சி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தேர்வு முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் எழுதிய விடைகள் சரியா என்பதை பார்ப்பது மாணவர்களின் பழக்கம். ஆனால் அது தேவை இல்லாதது என்கின்றனர் கல்வியாளர்கள். தேர்வு எழுதிவிட்டு ஒரு தேர்வு முடிந்த பிறகு அந்த தேர்வில் எழுதிய அந்த விடைகள் எல்லாம் சரியா தவறா என்று பார்ப்பதெல்லாம் சரியான அணுகுமுறை அல்ல. அவற்றை மாணவர்கள் ஒருபோதும் கையாளாமல் அடுத்த தேர்வுக்கு ஓய்வெடுத்துக்கொண்டு அடுத்த தேர்வுக்கு தயாராவதில் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். தேர்வு பிள்ளைகளுக்குத்தான் என்றாலும் இதில் பெற்றோரின் பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. ஒன்றும் இல்லை, பண்ணிடலாம், உன்னால் முடியாது ஒன்றும் கிடையாது, நீ நல்லா தானே படிக்கிற, நிச்சயமாக நீ நல்ல மார்க் வாங்குவ அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக ஹாப்பியாக இருக்கும். எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதே ஒரு தைரியத்தோடையும் ஒரு ரிஃப்ரெஷ்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அவன் வாங்கின மார்க்கை விட நீ அதிகம் வாங்கணும், எப்படியாவது வாங்கு, அந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் இட். இந்த ஒரு வருஷம் நீங்கள் பேசியிருக்கலாம், பட் இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கான நேரம் இல்லை. பேரண்ட்ஸோடைய பார்ட்டே இந்த நேரத்தில் தான்.
ஒரு வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியாது, பட் இந்த எக்ஸாம் எழுத போகும்போது நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்களோ குழந்தைகளுக்கு அது ரொம்பவே ஆறுதலாக இருக்கும். தேர்வை சரியாக எதிர்கொள்ள முடியாமல் தோல்வி அடையும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை மீண்டும் வெற்றி பாதையில் நடத்த வேண்டியது பெற்றோரின் கடமை. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் தோல்வியடைந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் தோல்வியடைந்து மீண்டும் மறுதேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று ஒரு பெண்மணி IAS அதிகாரியாக குஜராத் மாநிலத்திலே உயர்ந்து தற்போது குஜராத் கல்வித்துறையின் தலைவராக முதன்மை செயலாளராக அஞ்சு சர்மா பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த உதாரணத்தை நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், தேர்வுகளிலே தோல்வியடைந்தாலும் மீண்டும் மறுதேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று நம் கல்லூரி படிப்பை தொடரலாம் என்பதுதான். பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பல்வேறு வகையில் சிறப்பு பயிற்சிகளை அளித்து அவர்களை தயார் செய்கின்றனர். சரி, தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் மனநிலை என்னவாக இருக்கிறது? ஹாப்பியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாமு, அதுவும் இல்லாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நல்லா ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதுனால நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது, பயம் இல்லை. எப்படி இருந்தாலும் இப்போ எழுத போகிறோங்கிற பயம் ஓரளவுக்கு ஸ்கூலில் எல்லாம் சொல்லி கொடுக்காங்க, நல்லா தான், பயப்படாதீங்க எழுதிடலான்ட்டு. அதுக்கேற்றாப்புல நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். பயங்கிறது அவ்வளோக்கா இல்லை. தேர்வுகள் என்பது தவிர்க்க முடியாதவை, அதே நேரம் இன்றியமையாதவையும் கூட. அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதுதான் தேர்வுகள். எனவே அச்சமின்றி தேர்வை எதிர்கொள்ள மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி.